நீ நுட்பமா விளங்கிக்க. உன்னை வெளியேற்றிட்டு ஒரு நாளைக்கு 2000-3000 பீகாரியன், குஜராத்தியன், வட இந்தியக்காரன் இறங்குறான். இவன் வர இறங்கி என்ன பண்றான்? உன் உழைப்பை அவன் ஆக்கிரமிக்கிறான். தச்சு வேலை செய்து, கொத்தனார் வேலை செய்து எல்லாம் எடுக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக ஈழ தாய்நிலத்தில் சிங்களர்கள் நம் தாய்களை அடிச்சு விரட்டி நம் தாய்நிலத்தை பறித்துக் கொண்டது போல இவன் ஆக்கிரமித்து நம்மளை விரட்ட போறான். இப்ப இந்த 5 ஆண்டுகள 1 கோடி பேர்னா இன்னும் சில ஆண்டுகளில் 2-3 கோடி பேர் ஏறி உட்கார்ந்துருவான். ஆட்சி அதிகாரத்தை, அரசியலை அவனே தீர்மானிப்பான். அதிகாரமற்ற அடிமைகளாகி, நிலமற்ற கூலிகளாகி, சொந்த நிலத்திலேயே நாம் அகதியாவோம். இது சத்தியமா நடக்கும், எழுதி வச்சுக்க. நீ ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன செய்ய முடிஞ்சது நம்மளால? இப்ப பாருங்க, அண்ணா பல்கலைக்கழகம் துணைவேந்தர் யாரு? கர்நாடகர், வேற ஆளு. சட்ட பல்கலைக்கழகம் அம்பேத்கர், துணைவேந்தர் யாரு? வேற ஆளு. இசை கல்லூரி அண்ணன் புஷ்பவனம் குப்புசாமி அதுக்கு எப்படியாவது முதல்வராக வரணும்னு முயற்சி பண்ணாரு. ஒரு தமிழனுக்கு வாய்ப்பு இல்ல. அது ஒரு மலையாளி, ஒரு அம்மா. இதெல்லாம் RSS பின்னணி வந்தவங்களை கொண்டு போட்டான். வங்கி பணி, வங்கி பணிய அன்பு மக்களே, ஒருத்தம் கூட தமிழன் கிடையாது. தபால் துறைக்கு தேர்வு எழுதுறான். தபால் துறைக்கு 5 பேர் ஹரியானாவை சேர்ந்தவன் தமிழில் 100க்கு 100 வாங்கி வென்றுட்டதாக 5 பேருக்கு ஹரியானாவை சேர்ந்தவனுக்கு வேலை கொடுத்துட்டான். தமிழன் தமிழ்ல தோத்து போனான், ஹரியானாவை சேர்ந்தவன் வென்றான்னு தேர்வு. இது எப்படிப்பட்ட முறைன்னு நீ பாத்துக்க. நீ